ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்து ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கடன் தீர எளிய பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இதை விநாயகர் வச்சு தான் இந்த பரிகாரம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளுமே அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் தீபம் போட்டிங்கனாலே போதுமானது. வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக கடன் அடையிறதுக்கு ஒரு சோர்ஸ், கடனால் ரொம்ப கஷ்டம், கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னாலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதுமானது தான். இது நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லிடுறேன். பொதுவாகவே மனிதனுக்கு வந்து கடன் இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமானது. சும்மாவா சொல்லுவாங்க, அதாவது கடன் பட்டார் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் மனசு வந்து என்னென்னா எந்த அளவுக்கு துயரத்தை அனுபவிக்கணும்னா அது கடன் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அது மிகப்பெரிய துயரம் அப்படிங்கிறத ஒப்பிட்டிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடன் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் கடன் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது ரொட்டேஷனில் போயிட்டுருக்கும், ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் இந்த கடனால் ரொம்ப கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனை, ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, என்னால் முடியல, நம்ம வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது. ஆனால் அதுக்காக நீங்கள் டெய்லி 10 நிமிஷம் மட்டும் ஒதுக்குனா போதுமானதுங்க. பொதுவாக இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து நான் உங்களுக்கு அந்த மந்திரத்தையும் கொடுக்குறேன். கடன் தீர்றதுக்கு உண்டான மந்திரமும் அதை எப்படி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். பொதுவாகவே இது வந்து கணபதியோடைய மந்திரம் தான். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது வந்து கணபதி வந்து பார்த்திங்கன்னா வீதிக்கு வீதி இருக்கும். கோவில் வந்து பார்த்திங்கன்னா வீதிக்கு வீதி இருக்கும். ஆனால் அவருடைய அருமை வந்து யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது. இந்த கிரகத்துடைய அதிதேவதை தான் வந்து பார்த்திங்கன்னா கணபதி. இப்போ எப்படி சுக்கிரனா மகாலட்சுமி வழிபாடு, ராகுனா காளி, துர்க்கை அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி கேதுக்கு வந்து கணபதி. ஸோ இந்த கணபதி வழிபாடை நீங்கள் பண்ணாலே போதுமானது. நான் இந்த வீடியோடைய எண்டில் வந்து உங்களுக்கு மந்திரத்தை கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக அதை நீங்கள் சொல்லணும். ஆனால் இதுக்கு வந்து கணபதிக்கு 2 தீபம் போடணும். அது வந்து என்னென்னா தேங்காய் எண்ணெயில் போடணும். தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தேங்காய் எண்ணெயில் எதுக்கு சொல்கிறீங்க, இது சமையலுக்கு, இல்லைன்னா நாங்கள் தலையில் தேய்க்கிறது தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. கடன் தீர்றதுக்கு கணபதிக்கு தேங்காய் எண்ணெயில் பரிகாரம். இது வந்து தாந்திரிக பரிகாரம்ங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது பழிச்சிரும். ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து வெள்ளை இருக்கு திரி யூஸ் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் கணபதி விக்கிரகம் இருந்தாலும் சரிங்க, அல்லது கணபதியோடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி. விநாயகர் ஃபோட்டோ எல்லா வீட்லேயும் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வீட்லேயுமே விநாயகர் ஃபோட்டோவும் இருக்கும், அல்லது முருகன் ஃபோட்டோவும் இருக்கும். 2 பேரோட ஃபோட்டோவும் இல்லாமல் வீடுகளே இருக்காது. ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் வந்து விநாயகர் ஃபோட்டோ அல்லது வந்து முருகன் ஃபோட்டோ கட்டாயம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து விநாயகருடைய விக்கிரகம் இருந்தாலும் சரிங்க, அல்லது வந்து ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், அதாவது மண் விளக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மண் விளக்கு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து இதில் ஒரு பெரிய டவுட்டு, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாமான்னு. இந்த 5 எண்ணெயை கலந்து விற்கிறாங்கள, அதைத்தான் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. அதாவது நெய், அதுக்கடுத்தது இலுப்பை எண்ணெய், அதுக்கப்புறம் நல்ல எண்ணெய், விளக்க எண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3மே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் கலந்து யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? தனித்தனியாக யூஸ் பண்ணணும். இது வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த இலுப்பை எண்ணெய்ங்கிறது நெய்க்கு சமமானது. அது மகாலட்சுமியோடைய வழிபாட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே கலந்து 3 ஆயிலுங்க. இது வந்து 5 தீபங்க, 5 ஆயிலுங்க கலந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பெருமை கிடையாதுங்க. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு பரிகாரங்களுக்கு ஒவ்வொரு எண்ணெயை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஆகர்ஷணத்துக்கு அப்படின்னா நம்ம இலுப்பெண்ணெய் யூஸ் பண்ணலாம். இது மாரகத்துக்கு அப்படின்னா வேப்ப எண்ணெயை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனே வராது, மாறாக நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வரும். அதனால் வீட்டில் நீங்கள் தீபம் போடுற மாதிரி இருந்தால் சாதாரணமான நல்லெண்ணெய் தீபமே போதுமானது. இல்லை எனக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் வரணும் அப்படின்னா இலுப்பை எண்ணெயை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஒரு சில டைமில் வந்து இந்த குளிர்காலங்கள்லாம் வந்து அது கொஞ்சம் உறையக்கூடிய தன்மை இருக்குது. நெய் மாதிரியே அதுவும் இருக்கும். அதனால் உறையக்கூடிய தன்மை இருக்கனால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது எரியாது. அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். 2வது வந்து இப்போ இந்த பரிகாரத்துக்கு வந்துடலாம். இந்த பரிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வெள்ளை இருக்கு திரியை யூஸ் பண்ணுங்கள். வெள்ளை இருக்கு திரி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா எரியாது. அதனால் தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சுட்டு அந்த வெள்ளை இருக்கு திரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நூல் சுற்றிக்கங்க. நூலோ அல்லது பஞ்சோ சுற்றி அதை கரெக்டாக திரித்து வச்சுருங்க. அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை
பொருத்துனீங்கன்னா தாராளமாக அது எரியும். ஏன்னா டைரக்ட்டா வெள்ளை எருக்க பொருத்துனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க மந்திரம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அது அணைஞ்சிரும். அதனால அத நூல் அதாவது திரி மாரி வந்து வெள்ளை எருக்கு உள்ளுக்குள்ள இருக்கணும். திரி மாரி நூலால நீங்க சுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப நேரம் நின்னு எரியக்கூடிய தன்மைய உங்களுக்கு குடுத்துரும். அ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அது ஊற 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 அது அப்படியே நின்னு எரிய ஆரம்பிச்சுரும். நான் சொல்லக்கூடிய நான் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில வீடியோ எண்டுல நான் அந்த மந்திரத்த குடுக்குறேன். அத வந்து பார்த்தீங்கன்னா, உங்கனால முடிஞ்ச யமகண்ட நேரத்தில செய்யுங்க. ஏன்னா, யமகண்ட நேரத்தில செய்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள்ல பல்வேறு காரணங்கனால வேலைக்கு போறது, அல்லது வேற ஏதாவது ஒரு என்கேஜ்டா இருக்கிறது, இந்த மாரி விஷயம்னால ஒவ்வொரு நாளும் யமகண்டத்தில கட்டாயம் செய்ய முடியாது. அதனால காலையில 6 டூ 7 நீங்க காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு, இந்த தீபத்த பொருத்தி ஒரு செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். உங்க வாழ்க்கையில ஒரு டெய்லி 10 நிமிஷம், ஒரு 48 நாள் 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கனாலே போதுமானது. இவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தின்பண்டம் தாங்க. ரொம்ப ஈஸியா அதாவது கணபதிய சீக்கிரமா கவர்றதுக்கு அவருக்கு ஒரு கொழுக்கட்டை பிரசாதமா வைக்கலாம். டெய்லி என்னால கொழுக்கட்டை செய்ய முடியல அப்படின்னா, கல்கண்டு வைங்க. அதே மாரி என்ன ஃப்ரூட்ஸு உங்க வீட்டுக்கு பக்கத்தில கிடைக்குதோ, வாழைப்பழம் வைக்கலாம், அல்லது வந்து கொய்யாப்பழம் வைக்கலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு பழ வகைகள் வைங்க. ஆப்பிளு ஏதோ ஒண்ணு நீங்க தாராளமா வைக்கலாம். அதே மாரி தண்ணி கொஞ்சம் வச்சுருங்க. வச்சுட்டு பூ உங்க வீட்டுக்கு பக்கத்தில பூ இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. சாதாரண விஷயத்துல ரொம்ப திருப்தி ஆகக்கூடியவர் வந்து கணபதி தான். அருகம்புல்ல 2 எடுத்து வச்சீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அருகம்புல்ல 2 எடுத்து வச்சீங்கன்னா, அதுவே போதுமானது. இல்ல என் வீட்டு பக்கத்தில வெள்ளருக்கு இருக்கு. ரொம்ப விசேஷம். வெள்ளருக்கு எடுத்து அவருக்கு வச்சுட்டு, நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த மந்திரத்த 108 டைம் சொல்லலாம். அதே மாரி ஒரு வாரத்தில 1 நாளாவது 108 டைம் மந்திரம் சொல்லும்போது அர்ச்சனை பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இத நீங்க செஞ்சீங்கனாலே, கடன் அப்படிங்கிறது படிப்படியா உங்களுக்கு குறையும். அதே மாரி கடனுக்கு சோர்ஸே இல்லாம இருக்கு. எதையாவது நீங்க வித்து இந்த கடன அடைக்கலாம்னு நீங்க நெனச்சீங்கன்னா கூட, அதுக்கு உண்டான வழி கூட உங்களுக்கு கடவுள் காட்டிக் குடுப்பாரு. நீங்க விரும்பக்கூடிய அத்தன விஷயங்களுமே நடக்கும். சங்கல்பம் பண்ணிக்கணும். பகவானே எனக்கு கடன் கை மீறி போயிடுச்சு. என்னால தாங்கவே முடியல. இந்த கடன்லேருந்து எனக்கு எப்படியாவது நிவர்த்தி குடு அப்படின்னீங்கன்னா, இந்த மந்திரத்த சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. பொதுவாவே வந்து சங்கடஹர சதுர்த்தின்னு வருங்க. தேய்பிறையில அதாவது பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் வந்து சங்கடஹர சதுர்த்தின்னு இருக்கும். அந்த அன்னைக்கு கொழுக்கட்டை நைவேத்தியமா செஞ்சு பகவான வழிபாடு பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உங்கனால அது பண்ண முடியலன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிடுங்க. அங்க சங்கடஹர சதுர்த்தி வந்து பூஜை பண்ணும். அதாவது இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாளு. ஏன் அத சொல்றேன் அப்படின்னா, ஹரம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வெட்டி எடுக்கிறது. உங்களுடைய சங்கடங்கள மட்டும் உங்ககிட்ட இருந்து வெட்டி எடுத்தா எப்படி இருக்கும்? அது உங்களுக்கு ரொம்ப நல்லது தானே! அதத்தான் வந்து கணபதி பண்ணுவாரு. அதனால அவர வழிபாடு பண்ணுங்க. சங்கடஹர சதுர்த்தி சதுர்த்தி அன்னைக்கு வந்து விநாயகர் வழிபாட இன்னும் நீங்க நல்ல சிறப்பா செய்யுங்க. இதுக்கு அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் வரும் தெரியுங்களா? இந்த ரோஹிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு மஞ்சள் அல்லது சந்தனம் இத எடுத்துக்கங்க. 2 பிள்ளையார் மாரி அதாவது பிள்ளையார் புடிச்சு வைப்போம்ல மஞ்சள்ல, அது மாரி சந்தனத்தில புடிச்சிருங்க. மஞ்சள் வேண்டாம். சந்தனத்தில புடிச்சு வைங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தனத்தில புடிச்சு அதுக்கு பொட்டு வச்சுட்டு, அத கணபதிய வச்சு என்ன செய்யுங்க, வந்து அருகம்புல் ஒரு 2 வச்சுட்டு, அத வந்து பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ரோஹிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு இத செஞ்சீங்க அப்படின்னா, அத 2 பிள்ளையார் சந்தன பிள்ளையார புடிச்சு ரெட்டை பிள்ளையார் தான் புடிக்கணும். சந்தனம் வச்சுட்டு, அதுக்கு வந்து அந்த மந்திரத்த சொல்லி வழிபாடு பண்ணும்போது, மாசத்துல ஒரே ஒரு தடவ தான் ரோஹிணி நட்சத்திரம் வரும். அந்த சந்தனத்த நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கரைச்சு விட்டுருங்க. ஓடக்கூடிய ஜலத்தில போடலாம். அல்லது கரைச்சு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓடக்கூடிய ஜலத்தில போடலாம். இல்லைன்னா ம பக்கத்தில இருக்கக்கூடிய மரத்துக்கு, செடிக்கு ஊத்தி விட்டுருங்க. இத நீங்க செஞ்சுட்டே வர வர, சந்தனத்தில செஞ்சுட்டே வர வர என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து படிப்படியா மாசத்துக்கு ஒரு தடவ தான் ரோகிணி நட்சத்திரம் வரும். அப்போ வந்து என்னன்னா சந்திரனுக்கு அதாவது கடனுக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரனா இருப்பாரு. அதே அந்த நாள்ல வந்து சந்திரன் உச்சமா இருப்பாரு. அப்போ அந்த நட்சத்திரத்த பார்த்துட்டு கரெக்ட்டா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களுக்கு கடன் அடைஞ்சிரும். கடன் சுமையே இருக்காது. கடன்னால எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்கு அடுத்த வீடியோல நான் வந்து என்னன்னா, கடன வந்து நீங்க இருந்தாலும் மறுபடியும் கடன் கேட்டாலும் கிடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. இப்ப நீங்க ஒருத்தர்ட்ட பணம் வாங்கியிருக்கீங்க. அந்த ஃபைனான்ஸர்ட்ட போய் மறுபடியும் கேட்டா குடுக்க மாட்டாரு. ஏற்கனவே வாங்கி அத வச்சிருக்க. அதனால நிலுவையில இருக்கு. இப்பலாம் குடுக்க முடியாது. நீ இந்த கடன அடைச்சுட்டு திரும்ப வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு பரிகாரம் இருக்கான்னா, அது எந்திரம் வச்சு பரிகாரம் பண்ணணும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கு. அந்த பரிகாரத்த நான் வேற ஒரு
வீடியோவில் போடுறேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் இருந்தாலும் அதையும் நெருக்கடி பண்ண மாட்டாங்க. திரும்ப கடன் கேட்டாலும் கொடுக்கறது இருக்குது. அதை நான் வந்து வேறு ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் மனசார நீங்கள் செய்யுங்க. நான் சொன்ன வந்து தேங்காய் எண்ணெய் தீபம் வச்சு பரிகாரம் பண்ணுங்க. அதே மாதிரி வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த பரிகாரத்தை சந்தனம் வச்சு பண்ணுங்க. கட்டாயம் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இது வந்து ஒரு சிறப்பான தாந்திரிக பரிகாரங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கே, இதெல்லாம் பலிக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கிறத மிக சிறப்பாக பலிக்கும். மூர்த்தி சின்னதானால் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் நன்மையை கொடுக்கும். நான் அந்த மந்திரத்தை கொடுத்துட்றேன். இதை பார்த்துட்டு 108 டைம் வந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு சீக்கிரமாக கடன் வந்து படிப்படியாக அடைஞ்சிரும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.